நம்ம ஆப்ரேட்டிங்கோட டைரக்ட் மெத்தட் பார்த்தோம். அதாவது இயக்க நடவடிக்கையோட நேரடி முறையை பத்தி பார்த்தோம். இப்போ இயக்க நடவடிக்கையோட மறைமுக முறையை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோட இன்டைரக்ட் மெத்தட் அதை பத்தி பார்க்க போறோம். இன்டைரக்ட் மெத்தட்ல இது எப்படின்னா எக்ஸ்க்ளூட் த அன்வான்ட், நம்மளுக்கு தேவையில்லாததை நம்ம வெளியில எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் நம்ம நெட் ப்ராஃபிட் வந்து எப்படி இப்போ இதான் P&Lன்னு வச்சுக்கோங்க. இதுல நம்ம இங்க நெட் ப்ராஃபிட் வரும். இந்த நெட் ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 வகையா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிவிடெண்டா இஷ்யூ பண்ணலாம், அதாவது ஈவுத்தொகை கொடுக்கலாம். இல்லைன்னா ஜென்ரல் ரிசர்வுக்கு மாத்தி வைப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா P&L வச்சுப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அப்படி 3 வகையா பிரிச்சோம்ல, அது மூணுத்தையும் ஒன்னா சேர்த்தா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைச்சிரும். அதாவது வரிக்கு முன் லாபம் கிடைச்சிரும். அதுல இருந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரிக்கு நம்ம ஏற்பாடு வரிக்கு முந்தைய லாபம், அதாவது நம்ம வருமான வரி கட்டுறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருப்போம் ஒரு அமௌண்ட். இப்போ நான் ஒரு செலவு பண்றதுக்காக முன்கூட்டியே எடுத்து வைக்கிற பணத்துக்கு பேர் தான் ப்ரொவிஷன் பேரு. இப்போ எனக்கு 31/3 அன்னைக்கு நான் ஒரு செலவு பண்ண போறேன். அதுக்கு நான் என்கிட்ட பணம் இருக்கும் போதே நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி ப்ரொவிஷன் எடுத்து வைப்பாங்க. அப்படி இன்கம் டேக்ஸுக்கு ப்ரொவிஷன் எடுத்து வச்சதை நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துடும். அதுலேருந்து அதாவது வரிக்கு முந்தைய லாபம் வந்துடும். அதுலேருந்து அசாதாரண செலவுகள், அதாவது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், அது எக்ஸ்பென்சஸா இருந்தா ஆட் பண்ணுவோம். அதாவது செலவா இருந்தா ஆட் பண்ணுவோம், இன்கமா இருந்தா லெஸ் பண்ணுவோம். என்ன செலவு இருக்கும் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்ல, அதாவது அசாதாரணமா நடக்கிறது இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, சப்போஸ் அது தீ பிடிச்சி எரியுது அப்படின்னா அது எரிஞ்சதுக்கான செலவு, அது எவ்வளவு எரிஞ்சிச்சு அப்படின்னு மதிப்பிடுவாங்கல்ல, அதுதான் நம்மளோட செலவு. அதை ஆட் பண்ணிப்போம். அதுக்கு இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு வந்திருக்கும். அப்போ அது நம்மளுக்கு இன்கம் வருவாய். அப்போ அதை லெஸ் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து நான் ஆப்ரேட்டிங், அதாவது ரிலேட்டட் டு இன்வெஸ்டிங், ஃபைனான்சிங், எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட், இன்ட்ரெஸ்ட் இன்கம், எக்ஸ்பென்சஸ் எக்ஸெட்ரா. அதாவது இயக்க சார்பற்றவை. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து முதலீடு, நிதியளிப்பு தொடர்பானவை. எடுத்துக்காட்டு நிலையான சொத்து விற்பனையில் லாபம், நஷ்டம், வட்டி வருமானம், செலவுகள் போன்றவை. அதாவது நான் ஆப்ரேட்டிங்ல எக்ஸ்பென்சஸா இருந்தா ஆட் பண்ணுவோம். அதாவது நான் ஆப்ரேட்டிங்ல செலவா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம், வருவாயா இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ், அதாவது பணமற்ற செலவுகள். இந்த 2 ஸ்லைடுமே ரொம்ப முக்கியமான ஸ்லைட்ஸ். இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணியே ஆகணும். நீங்க பார்க்குறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடையும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிறது, அதாவது எப்படி வரிசைப்படுத்துவாங்க மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. போன வருஷம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது நான் கேஷ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்றோம். நான் கேஷ்ல மோஸ்ட்லி எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்கும், அதாவது பணமற்ற செலவுகள் மட்டும்தான் இருக்கும், பணமற்ற வருவாய் அவ்வளவா இருக்காது. ஒரு P&L எடுத்துக்கிட்டீங்கன்னா 99% நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும், அதாவது பணமற்ற செலவுகள் தான் இருக்கும், பணமற்ற வருவாய் இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிப்ரிசியேஷன், தேய்மானம், பேட் டெப்ட்ஸ், அதாவது வாரா கடன்கள், அப்புறம் குட்வில் அமார்டைசேஷன் பண்றது. குட்வில் அமார்டைசேஷன் பண்றதை பத்தி நம்ம போன டே பார்த்தோம். அதாவது நான் ஒரு செலவை நம்ம இப்போ எனக்கு 10 லட்ச ரூபாய் நான் ஒரு பிசினஸ் வாங்குறேன், வேற ஒரு பிசினஸை வாங்குறேன், அதுல எனக்கு குட்வில் வருது. அப்போ எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் ஒன்னா செலவா நான் காமிச்சேன்னா எனக்கு லாபம் குறைஞ்சிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன், பேலன்ஸ் ஷீட்ல சொத்தா காமிச்சிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமா நான், அதாவது இப்ப 10 லட்சம் இந்த வருஷம் நான் பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கிறேன்னா வருஷம் அதுல இருந்து ஒவ்வொரு லட்சமா எடுத்து நான் செலவா காமிச்சிப்பேன். அப்போ 1 லட்சம் எடுத்தேன்னா பேலன்ஸ் ஷீட்ல 9 லட்சம் ஆயிடும். திருப்பி அடுத்த வருஷம் 1 லட்சம் செலவா காமிச்சேன்னா 8 லட்சம் ஆயிடும். அந்த மாதிரி செலவா எடுத்து நான் செலவை கணக்கிடுவேன். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணா அது நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா நம்ம போன வருஷமே அது கேஷா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போட்டுட்டோம். ஸோ வருஷம் நம்ம பண்ணும்போது அது நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் அதுல இருந்து வரக்கூடியது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், அதாவது பணி மூலதன மாற்றங்களுக்கு முன் இயக்க லாபம். அதுல இருந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் ஆகுது. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நடப்பு சொத்துல இருந்து நடப்பு பொறுப்பை கழிச்சா அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல்.
அதாவது கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். அப்போ கரண்ட் அசெட்லயோ இல்ல கரண்ட் லயபிலிட்டிஸ்லயோ ஏதாவது சேஞ்சஸ் ஆனா, அதாவது நடப்பு சொத்துலயோ இல்ல நடப்பு பொறுப்புலையோ ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அதை இதுல ஆடோ லெஸ்ஸோ பண்ணுவோம். எதை ஆட் பண்ணுவோம் எதை லெஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட். அதாவது நடப்பு பொறுப்பு வந்து அதிகரிச்சிச்சுனாலோ நடப்பு சொத்து வந்து கம்மியாச்சுனாலோ அதை ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் எதை கழிச்சுப்போம் அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதாவது நடப்பு சொத்து அதிகரிச்சாலோ இல்ல நடப்பு பொறுப்பு கம்மியானாலோ அதை கழிச்சுப்போம். அதுல இருந்து வர்றது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இயக்க நடவடிக்கையிலிருந்து பணப்பாய்வு. இதுல இருந்து நம்ம ஒரிஜினலா எவ்வளவு இன்கம் டேக்ஸ் பே பண்ணோம், அதாவது ஒரிஜினலா எவ்வளவு செலுத்தப்பட்ட வருமான வரி இருக்கோ அதை கழிச்சுக்கிறோம். கழிச்சுட்டு வர்றதுதான் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. நம்ம டைரக்ட் மெத்தட்ல போட்டாலும் சரி, இன்டைரக்ட் மெத்தட்ல ஆப்ரேட்டிங், அதாவது நேரடி முறையில போட்டாலும் சரி, மறைமுக முறையில இயக்க நடவடிக்கை போட்டாலும் சரி, அதை ஏன்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஏல வரும். அடுத்தது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது முதலீட்டு நடவடிக்கை. இதோட ஃபார்மேட் இதுதான். இப்போ டைரக்ட் மெத்தட்ல நம்ம என்ன சொல்லணும், நேரடி முறையில பணம் உள்ள வந்தா ஆட் பண்ணிப்போம், பணம் வெளியில போச்சுன்னா லெஸ் பண்ணிப்போம். அப்போ சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட், நிலையான சொத்தை விற்கும் போது என்ன ஆகும், பணம் உள்ள வரும், அப்போ அதை ஆட் பண்ணிப்போம். இதை எப்படி நம்ம மதிப்பிடுவோம் அப்படின்னா, புத்தக மதிப்பு, அதாவது புக் வேல்யூல இருந்து லாபம் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிப்போம், நட்டம் வந்துச்சுன்னா கழிச்சுப்போம். இப்போ புக் வேல்யூ, அதாவது புத்தக மதிப்பு அப்படின்னா, நான் ஒரு அசட்டை 5 லட்சத்துக்கு வாங்குறேன் அப்படின்னா, இப்போ டிப்ரிசியேஷன் போட்டுட்டே வருவோம் வருஷா வருஷம். இல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அக்குமுலேட் பண்ணிப்போம். வருஷா வருஷம் நான் டிப்ரிசியேஷன் பிஎன்எல்ல காட்டுறத நான் மொத்தமா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வருவேன். அதை கழிச்சாதான், அதாவது 5 லட்சத்தோட இப்போ இருக்கிற எனக்கு நான் இன்னைக்கு வாங்குறேன் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு நான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல வருஷ வருஷம் 50,000 டிப்ரிசியேஷன் கழிக்கிறேன் அப்படின்னா, அதாவது தேய்மானம் 50,000 வருஷ வருஷம் நான் கழிக்கிறேன் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு எனக்கு 2.5 லட்ச ரூபா போயிடும். அப்போ என்னோட 5 வருஷம் கழிச்சு புத்தக மதிப்பு 2.5 லட்ச ரூபா தான் இருக்கும். இப்போ 2.5 லட்ச ரூபா 5 வருஷம் கழிச்சு புத்தக மதிப்பு இருக்கா, அதை வந்து நான் 3 லட்சத்துக்கு வித்தா எனக்கு 50,000 லாபம். அப்போ 3 லட்சம் பணம் உள்ள வந்திருக்கும். இல்ல 2.5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளை 2 லட்சத்துக்கு வித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 50,000 நட்டம். அப்போ நம்மளுக்கு 2 லட்சம் தான் வந்திருக்கும். எவ்வளவு வருதோ பணம் அதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுவோம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல, அதாவது முதலீட்டு நடவடிக்கையில. அதுக்கப்புறம் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு விற்பனைகள். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன பண்ணுவோம், எப்படில போடலாம், ஷேரா வாங்கலாம், இல்ல டிபெஞ்சரா வாங்கலாம். எனக்கு வேலையே ஷேர் டிபெஞ்சர் வாங்குறது தான், அதாவது பங்கும் கடனீட்டு பத்திரமும் வாங்குறது தான் எனக்கு வேலையே அப்படிங்கிறவங்களுக்கு அது ஆப்ரேட்டிங்ல வந்துடும், அதாவது இயக்க நடவடிக்கையா வந்துடும். மற்றவங்களுக்கு ஷேர் டிபெஞ்சர் வாங்குறது, அதாவது பங்கு கடனீட்டு பத்திரம்லாம் வாங்குறது இன்வெஸ்டிங்ல வந்துடும், முதலீட்டுல வந்துடும். இப்போ இது 2 வழியா பணம் உள்ள வருதா. அதுக்கப்புறம் எதை கழிச்சுப்போம் அப்படின்னா, லோன்ஸ் கிவன் டு சப்சிடரி, துணை நிறுவனத்திற்கு வழங்கிய கடன்களை அதை கழிச்சுப்போம். துணை நிறுவனத்துக்கு வழங்கிய கடன்கள் நம்ம என்னன்னு பார்த்தோம் முன்னாடி. துணை நிறுவனத்துக்கு நம்ம கடன் வழங்கினா அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், முதலீட்டு நடவடிக்கை. துணை நிறுவனத்திட்ட இருந்து நம்ம கடன் வாங்கினா அது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல வந்துடும், நிதியளிப்புல வந்துடும். அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட், புதிய நிலையான சொத்துக்கள் வாங்குதல். இப்போ வாங்கும் போது என்ன ஆகும், பணம் வெளியில போகும், அப்போ அதை கழிச்சுக்கிறோம். பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள் வாங்குதல். முதலீடு வாங்கும் போது என்ன பண்ணுவோம், புரோக்கரேஜும் கொடுப்போம். தரகு, இப்போ ஒரு வீடை நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கும் போது புரோக்கர் மூலியமா போனோம்னா புரோக்கருக்கு ஒரு கமிஷன் கொடுப்போம், அந்த கான்செப்டா இங்கேயும். அப்போ நம்ம புரோக்கருக்கு கமிஷன் கொடுக்கறதும் சேர்த்துதான் நம்மளுக்கு ஆன செலவு. அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது முதலீடை வாங்க போது ஒரு செலவு இருக்கும், புரோக்கருக்கு கமிஷன் கொடுக்கறது, ரெண்டும் சேர்த்துதான் நம்ம ஒன்னா இங்கே கழிச்சுப்போம். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ரிசீவ் பண்றோம், பெறப்பட்ட ஈவுத்தொகைகள். ஈவுத்தொகை பெறுறோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அதாவது நம்ம முதலீடு பண்ணியிருப்போம், அதுல இருந்து தான் நம்மளுக்கு ஈவுத்தொகை வந்திருக்கும். அப்போ அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், பணம் உள்ள வருது, அதனால அதை ஆட் பண்ணிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னா நம்ம லோன் கொடுத்துருப்போம், அதாவது நம்ம கடன் கொடுத்துருப்போம். அப்போ நம்ம கடன் கொடுத்தா அது முதலீட்டு ஆக்டிவிட்டி, முதலீட்டு நடவடிக்கை. அதாவது நிதி நிறுவனம் இல்லாத நிறுவனங்களுக்கு நம்ம கடன் கொடுத்திருந்தா அது முதலீட்டு நடவடிக்கை, அதுல இருந்து வட்டி வந்திருக்கும், அப்போ அது நம்மளுக்கு உள்ள வருது, அதனால ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வர்றது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். இதை பீன்னு வச்சுக்கோங்க, முதலீட்டு நடவடிக்கையிலிருந்து பணப்பாய்வு, இதை வந்து பீன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ், நிதியளிப்பு நடவடிக்கையின் பணப்பாய்வு. இதோட ஃபார்மட் இதுதான். இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர் ஆர் லோனு,
அதாவது பங்கு மூலதனம் கடன் பத்திரம் நம்ம வெளியிடுறோம். நம்ம வெளியிட்டா பணம் உள்ள வரும். அப்போ அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிடம்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர்ஸ், லோன். பங்கு மூலதனம், கடன் பத்திரம், கடன் மீட்பு. அதாவது நம்ம மீட்கிறோம். அதாவது ஒரு ஷேரை எப்படி வாங்குவோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஷேரை வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷேர் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிபிகேட்டுக்காக நம்ம பணம் கொடுப்போம், அவ்வளவுதான். இப்போ அதை நம்ம திருப்பி வந்து அந்த கம்பெனி வாங்கிக்குது அப்படின்னா அந்த ஷேர் சர்டிபிகேட்டை நம்மள்ட்ட இருந்து அவங்க வாங்கிப்பாங்க, பணத்தை அவங்க வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ கம்பெனி வந்து பணத்தை திருப்பி கொடுக்கும்போது பணம் வெளியில போகுது, அதனால அதை கழிச்சுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் பே பண்றோம். அதாவது வட்டி, ஈவுத்தொகை நம்ம செலுத்துறோம். நம்ம ஏன் செலுத்துவோம்? ஏன்னா நம்மள்ட்ட இருந்தா ஷேர் கேபிட்டல் இல்ல டிபெஞ்சர், அதாவது பங்கு இல்ல கடனீட்டு பத்திரம் நம்மள்ட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ டிவிடெண்டோ பே பண்றோம், அதனால பணம் வெளியில போகுது, அதை கழிச்சுக்கிறோம். அண்டர் ரைட்டிங் கமிஷன் பெய்டு. அண்டர் ரைட்டிங் அதாவது ஒப்படைப்பு கமிஷன் செலுத்தப்பட்டது. ஒப்படைப்பாளர்கள் அப்படின்னு இருப்பாங்க கம்பெனில. இப்போ ஒரு கம்பெனி வந்து இப்போ பெரிய கம்பெனியா இருந்துச்சுன்னா அவங்க ஷேரை நிறைய பேர் வாங்குவாங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனியை அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற கம்பெனியோட ஷேரை விற்கணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அண்டர் ரைட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. யாருன்னா அவங்களும் ஒரு புரோக்கர் மாதிரி தான். அவங்கள்ட்ட என்னோட ஷேரை, நான் இத்தனை ஷேரை மொத்தமா கொடுத்துருவேன் அவங்கள்ட்ட, அவங்க வித்து கொடுப்பாங்க, அதுக்கு நான் அவங்களுக்கு கமிஷன் தருவேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு கமிஷன் கொடுத்தா அப்போ பணம் வெளியில போகுது, அதுவும் ஃபைனான்சிங் நிதியளிப்பு நடவடிக்கை. ஸோ அதை லெஸ் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து வர்றது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நிதியளிப்பு நடவடிக்கையிலிருந்து பணப்பாய்வு. இதை சீனு வச்சுக்கோங்க. இப்போ மொத்தமா என்ன பண்ணுவோம், ஏன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது இயக்க நடவடிக்கையிலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சோம், அந்த அமௌண்ட் பிளஸ் பின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். பின்னா என்ன, இன்வெஸ்டிங் முதலீட்டு நடவடிக்கையிலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் சி ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நிதியளிப்பு நடவடிக்கையிலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சோம். இது மூணையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதுலேருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், அதாவது பணம் மற்றும் பணத்தோட ஈக்குவலா இருக்கிறது. பணம் மற்றும் பணத்தோட ஈக்குவலா இருக்கிறது அப்படின்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா, கேஷா இருக்கலாம், இல்ல செக்கா இருக்கலாம். பேங்க் மூலியமா பணம் செலுத்திருக்கலாம். இல்லைன்னா 3 மாசத்துக்குள்ள நான் ஒரு முதலீடு பண்ணியிருக்கேன், அந்த 3 மாசம் தான், அதோட மொத்த பீரியட் வந்து 3 மாசம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் தான். அதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், அதாவது பணம் அண்டு பண சாமான்களின் இறுதி இருப்பு நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் 2 லட்சம், நிகர லாபம் 2 லட்சம் இருக்கு, டிப்ரிசியேஷன் 50,000, தேய்மானம் 50,000 இருக்கு, இன்க்ரீஸ் இன் டெப்டார்ஸ், அதாவது வாடிக்கையாளர்கள் கடன் அதிகரிப்பு 20,000 இருக்கு. இப்போ இது மூணும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், இயக்க நடவடிக்கை. எப்படி நம்ம இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தோம், அதாவது மறைமுக முறை பார்த்தோம். அதுல என்ன பண்ணுவோம், நிகர லாபத்துல இருந்து, அதாவது நெட் ப்ராஃபிட்ல இருந்து டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணுவோம். இன்க்ரீஸ் இன் டெப்டார்ஸ்னா நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, அதாவது டெப்டார்ஸ் எங்க வருவாங்க அப்படின்னா, அதாவது வாடிக்கையாளர்கள் கடன் அப்படின்னா நம்மள்ட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, அப்போ நம்மளுக்கு அவங்க பணம் தரணும். அப்படி இருக்கிறவங்க நடப்பு சொத்துல வருவாங்க, அதாவது கரண்ட் அசெட்ல இருப்பாங்க. இப்போ கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். ஸோ 2 லட்சம் பிளஸ் 50,000 மைனஸ் 20,000. அப்போ இயக்க நடவடிக்கையிலேருந்து நம்மளுக்கு வந்தது 2,30,000. அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, ஒரு இயந்திரத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம பணம் வெளியில போயிருக்கு, அப்போ அந்த 1 லட்சம் மைனஸ்ல வரும். அதுக்கப்புறம் லோன் டேக்கன், அதாவது கடன் நம்ம பெறுறோம் அப்படின்னா 80,000 பணம் உள்ள வந்திருக்கு, அது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ், நிதியளிப்பு செயல்பாடுகள். அது அப்போ நம்மளுக்கு உள்ள வந்ததுனால அது பிளஸ் ஆயிருக்கும். இப்போ இயக்க நடவடிக்கை ஏன்னு சொன்னேன், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பின்னு சொன்னேன், நிதியளிப்பு நடவடிக்கை சின்னு சொன்னேன். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி மொத்தமா 2,30,000 1 லட்சத்தை கழிச்சு 80,000 கூட்டினோம்னா 2,10,000. இந்த மாதிரி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி சம்ஸ் கேட்பாங்க. இதை வந்து சம்ஸா கேட்டு உங்களுக்கு சூஸ் ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது பிராக்டிகல் எக்ஸாம்பிள் 2 பாருங்க. கிவன் நெட் ப்ராஃபிட் 1 லட்சம், அதாவது லாபம் 1 லட்சம், டிப்ரிசியேஷன் மானியம் தேய்மானம் 15,000, இன்க்ரீஸ் இன் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அதாவது நம்மளுக்கு வரவேண்டியவை வந்து கூடியிருக்கு. அப்போ நம்மளுக்கு வரவேண்டியவை அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் தான், அது கரண்ட் அசெட்ல இருக்கும். கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லெஸ் பண்ணுவோம். அப்போ 1 லட்சம் பிளஸ் 15,000 மைனஸ் 10,000.
இங்கே செயல்பாட்டு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா 1,00,000 + 15,000 - 10,000 1,05,000 ஆகுது. இயக்க நடவடிக்கை முடிஞ்சிருச்சு. அடுத்தது வேற என்ன இருக்கு? பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் இதுல வரும் முதலீட்டு நடவடிக்கை, அதாவது உபகரணம் வாங்குறது முதலீட்டு நடவடிக்கை. உபகரணம் வாங்கும் போது பணம் வெளியில போயிருக்கும், ஸோ அது மைனஸ்ல வந்துடும். அடுத்தது லோன் ரிசீவ்டு, கடன் பெறுதல். அப்புறம் டிவிடெண்ட் பே பண்றோம், லாப பங்கு கொடுக்கறது. இது ரெண்டும் எதுல வரும்? ஈவுத்தொகை கொடுக்கறது. இது ரெண்டும் எதுல வரும்? ஃபைனான்சிங்ல வரும், முதலீட்டு நடவடிக்கைல வரும். அப்போ 40,000 லோன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், 40,000 உள்ள வந்திருக்கு, 5,000 நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 40,000ல இருந்து 5,000 லெஸ் பண்ணோம்னா 35,000. அப்போ A + B + C நம்ம 1,05,000 - 30,000 + 35,000 போட்டோம்னா 1,10,000. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. கியூட்ல அக்கௌண்டன்சில 17th May 2024 அன்னைக்கு கேட்டிருக்காங்க. while preparing cash flow statement, purchase of goodwill is treated as. பணப்பாய்வு அறிக்கை தயாரிக்கும் போது நல்லெண்ணம் வாங்குவது எவ்வாறு கருதப்படுகிறது? எதுல கருதுவாங்க? குட்வில் பர்ச்சேஸ் பண்ணா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், ஏன்னா அது ஒரு சொத்து, அதனால அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் முதலீட்டு நடவடிக்கையில வரும். அடுத்தது அக்கௌண்டன்சி 17th May 2024 அதே வருஷத்துல கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் கால்குலேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஏ கம்பெனி. ஒரு நிறுவனத்தின் இயக்க நடவடிக்கையிலிருந்து பணப்பாய்வை கணக்கிடுவதில் பின்வரும் படிகளின் சரியான வரிசையை கண்டறியவும். அதாவது இதுல இருந்து நம்ம இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தோம்ல, அதுல எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அதாவது மறைமுக மெத்தட ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு எது எங்க வரும்னு தெரியும். ஓகேவா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், இன்கம் டேக்ஸ் பெய்டு, நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், குட்வில் அமார்டைஸ்ட், இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லெண்ணத்தின் தேய்மானத்தை கூட்டிப்போம். அதுல இருந்து வர்றது கேஷ் ஜென்ரேட், அதாவது குட்வில் அமார்டைஸ் பண்றது, அதாவது நல்லெண்ணத்தின் தேய்மானத்தை கூட்டிப்போம். அதுல இருந்து நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், அதாவது பணி மூலதனம் மாற்றங்களுக்கு முன் இயக்க லாபம் கிடைச்சிரும். அதுல இருந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் என்ன இருக்கோ, அதாவது நடப்பு சொத்து நடப்பு பொறுப்புல ஏதாவது மாற்றம் வந்துருந்துச்சுன்னா அதை கூட்டவோ கழிக்கவோ செய்வோம். அதுல இருந்து வர்றது கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இயக்கத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பணம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்கம் டேக்ஸ் ஒரிஜினலா பே பண்ணது, அதாவது வருமான வரி நம்ம ஒரிஜினலா செலுத்தினதை கழிச்சுப்போம். அதுல இருந்து வர்றது நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது இயக்க நடவடிக்கையிலிருந்து நிகர பணப்பாய்வு. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? EABCD, மூணாவது ஆப்ஷன். அடுத்தது அக்கௌண்டன்சி 16th June 2023 ஷிஃப்ட் 3ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. விச் செக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டிஃபைன்ஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் 3, அதாவது AS3. நிறுவன சட்டம் 2013 பணப்பாய்வு அறிக்கை AS3 எந்த பிரிவில் வரையறுக்கப்பட்டுள்ளது? எந்த செக்ஷன்னா செக்ஷன் 240ல. ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்தது அக்கௌண்டன்சி 16th June 2023 ஷிஃப்ட் 3ல கேட்டிருக்காங்க. இப்போ கால்குலேட் த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். மிஷினரி காஸ்ட் 1/4/2016, அதாவது கொடுக்கப்பட்ட தரவுகள் இயந்திரத்தின் விலை 1/4/2014 5 லட்சமா இருக்கு, 31/3/2017 9 லட்சம் ஆகுது. அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் 1/4/2016 3 லட்சமா இருக்கு, 31/3/2017 4.5 லட்சம் ஆகுது. டியூரிங் திஸ் இயர் மிஷின் காஸ்டிங் 2 lakh were sold at a profit of 1.5 lakhs and depreciation charged 2.5 lakhs. அதாவது நடப்பு ஆண்டில் 2 லட்சம் விலையுள்ள இயந்திரம் 1.5 லட்சம் லாபத்தில் விற்கப்பட்டது. 2 லட்சம் தேய்மானம் இந்த வருஷத்துக்காக வசூலிக்கப்பட்டது. இப்போ இதுக்கு நம்ம சம் போடுறோம். எப்படி போடுவோம் அப்படின்னா, இங்க என்ன ஆயிருக்கு? இங்க என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 5 லட்சமா இருக்கிறது போன, அதாவது என்னோட ஓப்பனிங்ல 5 லட்சமா இருக்கு மிஷின், அதாவது இயந்திரத்தோட விலை. க்ளோசிங்ல 9 லட்சமா ஆகுது. அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? 4 லட்சத்துக்கு இங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அப்போ இங்க 4 லட்சத்துக்கு தான் ஒரிஜினலா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா இங்க 5 லட்சத்துல இருந்து இங்க 2 லட்சம் மதிப்பு உள்ள பொருளை வித்திருக்காங்க. அப்போ 5ல இருந்து 2 கழிச்சோம்னா
3 லட்சம் தான் நம்மள்ட்ட ஓப்பனிங்ல இருந்திருக்கு ஆக்சுவலி. அதுல இருந்து 9 லட்சம் ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 6 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 6 லட்சத்துக்கு பொருளை வாங்கியிருப்பாங்க. அப்போ இது பணம் வெளியில போயிருக்கும். 6 லட்சம் நெகட்டிவ்ல வந்துடும். அதுக்கப்புறம் அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் 3 லட்சமா இருக்கு. அதாவது 1/4/2016 திரட்டப்பட்ட தேய்மானம் 3 லட்சம். அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் தான் முதல்ல என்னன்னு நான் சொன்னேன். அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் அதாவது திரட்டப்பட்ட தேய்மானம்னா என்னன்னா, நான் அதாவது தேய்மானத்தை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வருவேன். நான் எப்ப விற்கிறேனோ அப்ப கழிச்சுப்பேன். ஓகேவா? அப்போ இதுல 2 லட்சம் மதிப்புள்ள பொருளை வித்திருக்காங்களா? இங்க 2.5 லட்சம் இந்த வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன் போட்டிருக்கேன்னு சொல்றாங்களா? 3 லட்சத்துல இருந்து 4 லட்சத்துக்கு கழிச்சா 1.5 லட்சம் தானே அங்க டிப்ரிசியேஷன் வருது. அப்போ பேலன்ஸ். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? 2.5 லட்சம் நான் டிப்ரிசியேஷன் போட்டிருக்கேன், அதாவது தேய்மானம் இந்த வருஷத்துக்கு 2.5 லட்சம் போட்டிருக்கேங்கிறாங்க. ஆனா இங்க 3 லட்சத்துல இருந்து 4.5 லட்சமா மாறினது 1.5 லட்சம் தானே எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்போ இவங்க 2.5 லட்சம் போட்டிருக்கேங்கிறாங்களே எப்படி? அப்போ அந்த 1 லட்சம் இந்த மிஷினோட அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன். அப்போ 2 லட்சத்துல இருந்து அந்த 1 லட்சத்தை கழிச்சா 1 லட்சம் தான் அதோட புத்தக மதிப்பு. அதுல இருந்து எவ்வளவு வித்திருக்காங்க அப்படின்னா 1.5 லட்சம் லாபம் வச்சு வித்திருக்காங்க. அப்போ 1 லட்சம் பிளஸ் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. இப்போ விற்கும் போது பணம் உள்ள வந்திருக்கும். இங்க 6 லட்சம் இருக்கா, பணம் வெளியில போயிருக்கா ஏற்கனவே. 6 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் கழிச்சா நம்மளுக்கு பணம் 3.5 லட்சம் வெளியில போயிருக்கு ஒரிஜினலா. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது அக்கௌண்டன்சி 16th June 2023 ஷிஃப்ட் 3ல கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கேஷ் அவுட் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. நம்ம கொஸ்டினை முதல்ல ஃபுல்லா படிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியும். கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 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 சாப்டரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை ஃபுல்லா படிச்சாதான் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். பின்வருவனவற்றில் எது இயக்க நடவடிக்கையும் கேட்டிருக்காங்க. அதை நம்ம கரெக்டா பார்க்கணும். கொஸ்டின்ல இயக்க நடவடிக்கை எது, முதலீட்டு நடவடிக்கை எது, நிதியளிப்பு நடவடிக்கை எது அப்படிங்கிறத பத்தி கேட்டிருப்பாங்க. நம்ம அதை கொஸ்டினை ஒழுங்கா படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். இப்போ பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், ஈவுத்தொகை செலுத்துறது எதுல வரும்? அது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல வரும், நிதியளிப்பு நடவடிக்கையில. அப்ப அது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. இப்போ பேமெண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயிக்கு அதாவது ஊழியர்கள் நலனுக்காக செலவு பண்றது. அப்போ அது என்ன? டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க பண்றதுதான். ஸோ அது இயக்க நடவடிக்கை. அப்போ பி கரெக்ட். பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், பொதுவா டாக்ஸ்ன்னு சொன்னா அது இயக்க நடவடிக்கை தான். அப்போ அதுவும் வரும் இதுல. அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வென்ட்ரி ஃப்ரம் சப்ளையர்ஸ், இன்வென்ட்ரி அதாவது சப்ளையர்களிடமிருந்து இருப்பு வாங்குதல். இது டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க பண்றது. ஏன்னா வாங்கி தானே விற்பாங்க, பொருளை வாங்கி விற்கிறது தானே அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ். அப்போ அதுவும் ஆப்ரேட்டிங் தான். அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ், பணத்திற்காக தளபாடங்கள் வாங்குதல். இது எதுல வரும்? இது முதலீட்டு நடவடிக்கையில வரும். அப்போ இது கிடையாது. அப்போ ஆன்சர் பி, சி அண்ட் டி. இதுல எங்க சூஸ்ல? டி ஆப்ஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஸ்டின் பேப்பர் பழைய கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க திருப்பியும் ஒரு தாட்டி ஸ்லைடை அதாவது ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? தேங்க்யூ.